தெரியல. சாரி பாஸ். என்ன சாரி? ஏன்டா கடுப்பேத்துற? ஏற்கனவே காண்டா இருக்கேன். பாஸ் அவன் லவ் ஃபெயிலியர் பாஸ். லவ் ஃபெயிலியர்னா அவ்வளோ பெரிய மேட்ரா? டேய், லவ் பண்ணியிருக்கியா? ஒரு ஃபிகரை உஷார் பண்ணியிருக்கியா? ஃபிகர் உஷார் பண்ணுறது எப்படின்னு தெரியுமா? வெளியே போனால் அட்ரஸ் தெரியணும், ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணால் அவள் போடுற மொக்க ஸ்டேட்டஸ்க்கு லைக் கொடுக்கணும், கமெண்ட் அடிக்கணும். காலேஜ் போனால் நம்பர் வாங்கணும், ரிலேஷன்னா ப்ரெஸ்டீஜ் பார்க்கணும். அதெல்லாம் விட்ரா விட்ரா. ஃபிகரை மெயின்டைன் பண்ணியிருக்கியா? ஒரே ஃபிகரை 3 வருஷம் மெயின்டைன் பண்ணியிருக்கியா? வீக்லேருந்து பிக்கப் பண்ணணும், காலேஜில் ட்ராப் பண்ணணும், பார்க்குக்கு போகணும், பீச்சுக்கு போகணும், வீக்கெண்டா படத்துக்கு போய் ஆகணும். 50 ரூபாய்க்கு ஈஸி பண்ணணும், 500 ரூபாய்க்கு பெட்ரோல் பண்ணணும். சும்மாவே கிஃப்ட் கொடுக்கணும், சும்மா இருந்தால் கால் பண்ணணும், குடிக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணணும், குஷ்டப்புறம் காலில் விழணும். கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் அவாய்ட் பண்ணணும், பசங்க கூட சுத்தத்தை கம்மி பண்ணணும். நீ தப்பு பண்ணா நீ தான் சாரி சொல்லணும், அவள் தப்பு பண்ணாலும் நீ தான் சாரி சொல்லணும். பர்த்டேனா நைட்டு 12 மணிக்கு அவள் வீட்டு வெளியே நின்று ஜன்னல் வழியா டாட்டா காமிக்கணும். டாட்டா காமிச்சிட்டு வீட்டுக்கு போகிற வழியில் போலீஸ் ஒன்று பிடிப்பான். போலீஸ் கிட்ட 100 ரூபாய் மாமூல் கட்டிட்டு வீட்டு கதவை தட்டினா அவங்க அம்மா ஊதி காமி சொல்லுவாங்க, பிடிச்சிக்கியான்னு சொல்லிட்டு. இதெல்லாம் தாண்டி நான் லவ் பண்ணா கடைசியில 10 நாள் பிரேக்கப்னு மெசேஜ் அனுப்புவா. பிரேக்கப் ஆன ஃபீலிங்ல சரக்கஸ்ட் பீச்சுக்கு வந்தா நீ தனா அவுட்டா ஸ்டில் லவ் ஃபெயிலியர்னு அவ்வளோ பெரிய மாட்டான்னு கேட்ப. பாஸ், சரக்கு போட்டே பேசுவோமா?